வணக்கம், வெல்கம் டு ராமானுஜன் ஸ்டடி சர்க்கிள். இந்த வீடியோவில் நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், அதாவது கூட்டு வட்டி அப்படின்ற டாப்பிக்கில் ஆல்ரெடி ஒரு வீடியோ பார்த்துருக்கோம். அதற்கான கண்டினியூஸ் தான் இந்த வீடியோ. ஸோ இன்றைக்கான ஃபஸ்ட்டு கொஷின் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் ₹10,000 ஃபார் 1.5 years at 20% per annum காம்பவுண்டட் இயர்லி அண்டு ஆஃப் இயர்லி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ என்னன்னா 20% ஆண்டு வட்டி விதத்தில் 1.5 ஆண்டுகளுக்கு ₹10,000 ஆண்டிற்கு ஒரு முறை கணக்கிடப்படும் கூட்டு வட்டிக்கும் ஆண்டிற்கு 2 முறை கணக்கிடப்படும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் காண்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ வருஷத்துக்கு ஒரு முறை இன்ட்ரெஸ்ட் பே பண்ணால் என்ன இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுவீங்க, வருஷத்துக்கு 2 முறை இன்ட்ரெஸ்ட் பே பண்ணால் அப்படின்னா என்ன அர்த்தம்? 6 மாதத்துக்கு ஒரு முறை இன்ட்ரெஸ்ட் பே பண்ணால் வருஷத்துக்கு 2 முறை பே பண்ணுவோம்ல. ஸோ அப்படி பே பண்ணால் என்ன இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுவோம், இதுக்கான வித்தியாசம் என்னன்னு கேட்குறாங்க, டிஃப்ரென்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. சரியா? ஸோ இந்த கொஷின் எப்படி போடலான்னா, நம்ம ஏற்கனவே சொன்ன அதே ஷார்ட்கட் தான். 10,000ன்னு எடுத்துக்கிறேன். இந்த 10,000க்கு 1.5 வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட் என்னன்னு நம்ம பார்க்கணும். சரியா? இது ஆனுவலி, அதாவது வருஷத்துக்கு ஒரு முறை இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறேன் அப்படின்னா நான் எவ்வளோ பே பண்ணுவேன்? 10,000க்கு 20%. அப்போ ஒரு வருஷம்னா 120/100ன்னு எழுதலாமா? மொத்தம் 1.5 வருஷம், அதில் ஒரு வருஷத்துக்கு 120/100ன்னு எழுதுவேன். அது இல்லாமல் இங்கே ஒரு 6 மாதம் இருக்குல்லப்பா, 1.5 வருஷம்னா அது ஒரு 6 மாதம் இல்லை, அந்த 6 மாதத்துக்கு 10% வரும், அது 110/100ன்னு வரும். சரியா? தெளிவாக புரிஞ்சுங்க. வருஷத்துக்கு ஒரு முறை நான் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறேன் அப்படின்னா 10,000க்கு 1.5 வருஷத்துக்கு இன்ட்ரெஸ்ட் தரணும். சரியா? அப்போ ஒரு வருஷத்துக்கு 20%, அப்போ 120/100ன்னு எடுத்துக்கிறேன். அது இல்லாமல் இங்கே ஒரு 6 மாதம் இருக்குது. அந்த 6 மாதத்துக்கு நான் என்ன செய்வேன், அந்த 20%ல் பாதி 10%, அதை 110/100ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ அப்போ தான் எனக்கு 1.5 வருஷத்துக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 2 0க்கு 2 0 கேன்சல். ஸோ 4 0க்கு 4 0 கேன்சல் ஆகிடும். ஓகேவா? ஸோ அப்படி அடித்து இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 13,200ன்னு வரும். இது அமௌண்ட்டு, அதாவது இந்த அமௌண்ட்டில் அசலும் வட்டியும் சேர்ந்துருக்கு. ஓகேவா? அந்த 13,200 அப்படின்றது என்ன? அசல் 12,000, அசல் 10,000 ப்ளஸ் வட்டி ஒரு 3,200, இது ரெண்டுமே சேர்ந்தது தான் அந்த 13,200. ஸோ இதில் நான் அந்த அசல் 10,000 கழிச்சேன்னா மீதி வர 3,200 அப்படின்றது தான் எனக்கு வருஷத்துக்கு ஒரு முறை நான் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறேன்னா நான் கொடுக்குற இன்ட்ரெஸ்ட். சரியா? இதே கொஷினு நான் ஆஃப் இயர்லின்னு எடுத்துக்கிறேன். ஏன்னா 2 கேள்வி கேட்டிருக்காங்க. கரெக்டாக? ஸோ ஆஃப் இயர்லி அரையாண்டுக்கு ஒரு முறை, 6 மாதத்துக்கு ஒரு முறை அப்படின்னு நான் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறேன்னா வருஷத்துக்கு 2 முறை பே பண்ணுவேன். ஆமாம் தானே? ஸோ இங்கேயும் 10,000 தான். ஆனால் அரையாண்டு அப்படின்னு கொஷின் சொன்னால் இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்குது பாருங்கள், இதை பாதியாக எடுத்துக்கணும். ஸோ 20% பாதியாக எடுத்தா 10%, அதை 110/100ன்னு எழுதலாமா? இது 6 மாதத்துக்கு, ஏன்னா 6 மாதத்துக்கு தான் 10%. அப்போது ஒரு 6 மாதத்துக்கு 110/100. அந்த மாதிரி 1.5 வருஷத்துக்கு எத்தனை 6 மாதம் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 3 6 மாதம் வரும். ஸோ 3 முறை 110/100 எழுதிக்கிறேன். ஓகே இல்லை? ஸோ இதில் 1 2 3 4 5 6 6 0க்கு இங்கே 6 0 கேன்சல் பண்ணிட்டேன். ஸோ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இது 13,310ன்னு வரும். இது அமௌண்ட்டு. இங்கேருந்து அசல் 10,000 கழிச்சிங்கன்னா எனக்கு 3,310ன்னு வரும்பா. இதுதான் வருஷத்துக்கு 2 முறை, அதாவது ஆஃப் இயர்லி அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடுறாங்க அப்படின்னா நான் கொடுக்க வேண்டிய இன்ட்ரெஸ்ட். சரியா? ஸோ அவங்க கொஷினில் என்ன கேட்குறாங்க, வருஷத்துக்கு ஒரு முறை நீங்கள் கட்டுற இன்ட்ரெஸ்ட்டுக்கும் வருஷத்துக்கு 2 முறை இன்ட்ரெஸ்ட் வாங்கினா நீங்கள் கட்டுற இன்ட்ரெஸ்ட்டுக்குமான வித்தியாசம் என்ன, டிஃப்ரென்ஸ் என்னன்னு தானே கேட்குறாங்க. ஸோ இந்த 3,310க்கும் 3,200க்குமான வித்தியாசம் என்ன? 110 ரூபா. கரெக்டாக? ஸோ அந்த 110 அப்படின்றது தான் இந்த கொஷினுக்கான ஆன்சர். ஓகேங்களா?
ஸோ நெக்ஸ்ட் ஒன், find the compound interest on rupees 16,000 at 20% per annum for 9 months compounded quarterly அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வருட கூட்டு வட்டி 20% இருக்கும்போது, அதாவது வருஷத்துக்கு 20% இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது காலாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படுகிறது. சரியா? காலாண்டு அப்படின்னா என்ன அர்த்தம்? 3 மாதத்துக்கு ஒரு முறை இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறேன் அப்படின்னு அர்த்தம். சரியா? அப்போ 16,000க்கு 9 மாதங்களுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டி எவ்வளவு? ஸோ 16,000க்கு 9 மாதம், 9 மாதம்னா என்ன அர்த்தம்? 3 மாதம், 3 மாதத்துக்கு ஒரு முறை இன்ட்ரெஸ்ட் வாங்குறாங்கன்னா 9 மாதத்துக்கு 3 முறை கட்டியிருப்பேன். கரெக்டா? அப்போ எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கட்டியிருப்பேன்? இதுதான் கேட்குறாங்க. நான் என்ன செய்கிறேன்னா, ஃபஸ்ட்டு இதுக்கான ஃபார்முலா என்னன்னா, நீங்கள் எஸ்ஐ எழுதுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஃபார்முலாஸ்லாம் தெரிஞ்சுங்க. சரியா? டிஎன்யூஎஸ்ஆர்பி அது எஸ்ஐயாக இருந்தாலும் சரி, பிசியாக இருந்தாலும் சரி, ஃபார்முலாஸ் ரொம்ப முக்கியம். நமக்கு மேட்ச் த ஃபாலோயிங்கில் கேட்க வாய்ப்பு இருக்குது. இல்லை லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொடுத்துட்டு ரைட் ஹேண்ட் சைடு கொடுக்கலாம் மேட்ச் த ஃபாலோயிங்காக இருந்தால். இந்த சைடு சரியான விடையில் கூட இது ரைட்டாக தப்பான்னு கேட்கலாங்க. ஏன்னா இப்போல்லாம் மோஸ்ட்லி கூற்றுகளை பேஸ் பண்ணி கொஷின் கேட்குறாங்க. ஸ்டேட்மெண்ட் வைஸ் கொஷின்ஸ் கேட்கும்போது இந்த மாதிரிலாம் கேட்க வாய்ப்பு இருக்குது. சரியா? ஆனால் டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் இதுக்கு ஃபார்முலாஸ்லாம் தேவையில்லைங்க. நீங்கள் டைரெக்டாக சம் போட தெரிஞ்சால் போதும். நான் ஃபஸ்ட்டு இதுக்கான ஃபார்முலாஸ் என்னன்னு சொல்லிடுறேன். A = P × 1 + R/4/100 பவர் 4n. இதுதான் காலாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படுகிறது அப்படின்னு கொஷினில் கொடுத்தாங்கன்னா அதுக்கான ஃபார்முலா. இன்ட்ரெஸ்ட் கேல்குலேட்டட் குவார்ட்டர்லி அப்படின்னு கொடுத்தாங்கன்னா என்ன ஃபார்முலா? இதுதான். இங்கே 4n அப்படின்றது எதை குறிக்குதுன்னா, என்னன்னா நம்பர் ஆஃப் இயர்ஸா, என்னன்னா நம்பர் ஆஃப் இயர்ஸ். இங்கே காலாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படுகிறதுன்னு கொடுக்குறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? 3 மாதத்துக்கு ஒரு முறை வட்டி வாங்குறாங்கன்னு அர்த்தம். அப்போது ஒரு வருஷத்துக்கு எத்தனை 3 மாதம்? ஒரு வருஷம் வேணும்னா எனக்கு 4 × 3 மாதம். கரெக்டாக? அதனால தான் 4 × n எழுதுறாங்க. இது லாஜிக் புரியும்னு நினைக்கிறேன். அதே போல் வருஷத்துக்கு தான் 20% வட்டின்னு இங்கே கொடுத்துருக்காங்க. வருஷத்துக்கு 20% வட்டினா எனக்கு தேவை 3 மாதத்துக்கு ஒரு முறை தானே வட்டி வாங்குறாங்க. அப்போ அந்த வட்டியை 4ஆல் டிவைட் பண்ணோம்ல, அதனால தான் இங்கே பை 4ன்னு போடுறாங்க. இது ஃபார்முலா எல்லாமே ஏன் வந்ததுன்னு தெரிஞ்சுக்கிட்டா ஃபார்முலாஸ் மறக்காது. சரியா? இல்லைனா ஃபார்முலாவை மெமரி பண்ணிங்க அப்படின்னா ஒரு கட்டத்தில் அது மறக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ தெளிவாக தெரிஞ்சுங்க. நெக்ஸ்ட்டு இப்போ இதில் அப்ளை பண்ணுவோமே. 16,000 × 1 + R 20%. அப்போ 20/4 /100 4 × இந்த என்னன்றது இங்கே பாருங்கள் 4 எழுதிட்டேன். இந்த எண்ணுக்கு பதிலாக இங்கே 9 மாதம்னு கொடுத்துருக்காங்க. இந்த 9 மாதத்தை நான் 12ஆல் டிவைட் பண்ணாதான் இது வருஷத்துக்கு மாறும். நான் ஏற்கனவே சொன்னது தான், என்னன்றது நம்பர் ஆஃப் இயர்ஸ், ஆண்டுகளின் எண்ணிக்கை. அப்போ என்ன நான் மாதத்தில் கொடுத்துருந்தாலும் வருஷத்துக்கு மாற்றணும். அப்போ 12ஆல் டிவைட் பண்ணணும். சரியா? ஏன்னா ஒரு வருஷத்துக்கு 12 மாதம். ரைட்டா? ஸோ இது 3 9 3 4 12. அப்போ 4 × எண்ணுக்கு பதிலாக 3/4ன்னு எடுத்துக்கிறேன். இந்த 4க்கு இந்த 4 கேன்சல். அதே போல் இது ஒரு நாள் 4, இது 5 நாள் 20. 16,000 × இது 100 சைடில் பெருக்குனா இது கூட 5 ஆட் பண்ணிங்கன்னா 105/100ன்னு வருமா? பவர் இங்கே 3 மட்டும் இருக்குப்பா. கரெக்டா? ஸோ அப்போ 3 முறை எழுதிக்கிறேன். 3 முறை எழுதிக்கிட்டேன். சரியா? ஸோ 1 2 3 3 0க்கு இங்கே 3 0 கேன்சல். நெக்ஸ்ட்டு 5ஆம் வாய்ப்பால் I2 10 I2 10 ஓர் 5 5 21 முறை வரும். அதே போல் 5ஆம் வாய்ப்பால் 2 முறை 10 0 அப்படியே வச்சுக்கலாமா? இது 21 முறை. அதே 5ஆம் வாய்ப்பால் இது 4 முறை, இது 21 முறை. சரியா? இங்கே பாருங்கள், ஒரு நாள் 4 4 நாள் 16 ஓர் 2 2 2 2 4. ஸோ எனக்கு என்ன வருதுன்னா 2 × 21 × 21 × 21 இதை பெருக்குனீங்கன்னா 18,522ன்னு வருது. சரியா? 18,522
522ன்னு வருது. இது யாருன்னு கேட்டிங்கன்னா இது அமௌண்ட்டு தானேங்க. ஸோ அமௌண்ட்டுக்கான ஃபார்முலா. சரியா, எனக்கு கண்டுபிடிச்ச இந்த அமௌண்ட்டுன்றது யார்? அசல் 16,000 ப்ளஸ் மீதி இருக்கிற 2,522ன்றது வட்டி. ஸோ இந்த 18,522ல் அசல் 16,000 போக மீதி இருக்கிற 2,522 தான் வட்டி. கொஷினில் என்ன கேட்குறாங்கன்னா ஃபைண்ட் த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், வட்டி தான் கேட்குறாங்க. கூட்டு வட்டியை காண்கன்னு தானே கேட்குறாங்க. ஸோ அப்போ இங்கே வட்டி என்ன? வட்டி வந்து 2,522 தான். சரியா, நான் ஏன் இதை அழுத்தி சொல்கிறேன்னா இது அமௌண்ட்டுங்க. கொஷினில் தொகைன்னு கேட்டிருந்தா 18,522 ஆன்சர். ஆனால் தொகைன்னு கேட்கல, அவங்க கேட்டது வட்டி. ஸோ வட்டி கேட்கறதுனால அசல் 16,000 கழிச்சிருங்க, மீதி இருக்கிற 2,522 தான் வட்டி. ஸோ ஆப்ஷன் பி ஆன்சர். நம்ம அதிர்ஷ்டம் 18,522 ஆப்ஷனில் இருக்குது. ஸோ தெளிவாக புரிஞ்சுன்னு சம் போடுங்க. சரியா, ஸோ நெக்ஸ்ட் ஒன். ஓகேம்மா, த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் ₹30,000 at 7% per annum is 4,347. த பீரியட் இஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இந்த கொஷின் நான் 2 மெத்தடில் போடுறேன், உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அது எடுத்துங்க. சரியா, ஸோ ஃபஸ்ட்டு என்ன அர்த்தம்னா நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா A = P × 1 + R/100 பவர் n. இது நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா. இதில் ஏன்றது அமௌண்ட்டா? கரெக்டா. ஸோ இந்த அமௌண்ட்டுன்றது என்னங்க? அமௌண்ட்டுன்றது அசலும் வட்டியும் சேர்ந்தது. கரெக்டா. இங்கே அமௌண்ட்டு, இங்கே அசல் வந்து எனக்கு எவ்வளோ இருக்குன்னா 30,000 ப்ளஸ் வட்டி 4,347ன்னு கொடுத்துருக்காங்க. இதை ஆட் பண்ணால் வரதா தொகை. ஸோ அப்போ 34,347ன்னு வருமா? கரெக்டா, 34,347ன்னு வரும். இதுதான் என்னன்னு கேட்டிங்கன்னா அமௌண்ட், தொகை. ஸோ அப்போ தொகைக்கு பதிலாக நான் என்ன எழுதலாம்? 34,347ன்னு எழுதிக்கலாம். ஈக்குவல் டு அசல் என்னன்னு கேட்டிங்கன்னா 30,000 ப்ளஸ் 1 ப்ளஸ் ஆர் வந்து 7%, அப்போ 7/100 பவர் n. இங்கே மல்டிப்ளேயில் இருக்கிற இந்த 30,000 ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு வந்தால் வகுத்தல்ல வந்துருமா? ஸோ வகுத்தல்ல 30,000 ஈக்குவல் டு இதை என்ன செய்யலாம்? 107/100ன்னு எழுதலாம். 107/100ன்னு எழுதலாம் பவர் n. சரியா, அது ஒரு 100 100 கூட 7 கூட்டினா 107/100ன்னு வந்துடும். சரியா, ஸோ இதில் நான் என்ன செய்ய போகிறேன்னா இப்போது இது எந்த டேபிள்லையாவது கேன்சல் ஆகுதான்னு ஃபஸ்ட்டு பார்ப்போங்க. சரியா, இது 3ஆம் வாய்ப்பாடில் அடிக்கலாம். பாருங்கள், 3ஆம் வாய்ப்பாடில் அடித்தா இது 10,000 முறை. சரியா, இதையும் 3ஆம் வாய்ப்பாடில் அடிக்கிறேன் அப்படின்னா 1 3 3, 4ல் 1 3 இருக்கும், மீதி 1, 13ல் 4 3 இருக்கும். சரியா, மீதி 1, 14ல் 4 3 இருக்கும், மீதி 2, 27ல் 9 3 இருக்குமா? கரெக்டா. ஸோ அப்போது எனக்கு என்ன வருதுன்னா 11,449/10,000ன்னு வருதுங்க. இந்த 11,449ன்றது 107ஓட ஸ்கொயரு. இந்த 10,000ன்றது 100 ஸ்கொயரு ஈக்குவல் டு 107/100 பவர் n. இது ஒரு கொஷின் புக்கில் இதுதான் மெத்தட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இந்த மெத்தடில் நான் சொல்கிறேன். சரியா, மற்றபடி இதுக்கு ஷார்ட்கட் இருக்குது, அந்த ஷார்ட்கட் பிரகாரம் நம்ம சம் போடலாம். சரியா, ஸோ புக்கில் இருக்கிற மெத்தட் தெரிஞ்சுங்க, யூஸ் ஆகும். சப்போஸ் இதில் 107/100ஓட ஹோல் ஸ்கொயர்னு சொல்லாமா இதை? ஏன்னா ஸ்கொயர் ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்குது. சரியா, அப்படி இருந்தால் இதை 107/100 பவர் என்னன்னு சொல்லலாம். ரெண்டு சைடும் 107/100 கேன்சல் ஆச்சுன்னா n = 2s அப்படின்றது ஆன்சர். சரியா, இதுதான் புக்கு நமக்கு சொல்லியிருக்கிற ட்ரெடிஷ்னல் மெத்தட். சரியா, ஆனால் நம்ம இதை யூஸ் பண்ண போகிறது இல்லை. நம்ம என்ன செய்ய போகிறோன்னா 30,000 எடுத்துப்போம், ஆஸ் யூஷுவல் பர்சன்டேஜ் மெத்தட். சரியா, 30,000 எடுத்துப்போம், அதுக்கு 7% என்னன்னு பார்க்க போகிறோம்.
2 ஜீரோக்கு 2 ஜீரோ கேன்சல். இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2100 வருது. ஸோ 30,000க்கு 7% நான் வட்டி தரேன்னா 2100 ஃபஸ்ட்டு வருஷம் வட்டி கொடுத்துருப்பேன். சரியா? அப்போ இது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபஸ்ட் இயருக்கு. சரியா? முதல் வருஷத்துக்கான காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வட்டி. இப்போ 2வது வருஷம் என்ன ஆகும்னா கூட்டு வட்டின்னும் போது இந்த ஃபஸ்ட்டு வருஷத்துக்கான அசல் கூட இந்த ஃபஸ்ட்டு வருஷத்துக்கான வட்டி சேர்ந்து 2வது வருஷத்துக்கான அசல் ஆயிடும். சரியா? ஃபஸ்ட்டு வருஷம் அசலும் ஃபஸ்ட்டு வருஷத்துக்கான வட்டியும் சேர்ந்து 2வது வருஷத்துக்கான அசலாக மாறும். ஸோ இதுதான் 2வது வருஷத்துக்கான அசல் 32,100. இதுக்கு 7% என்னன்னு பார்த்தா தான் நான் 2வது வருஷத்துக்கான வட்டி என்னன்னு சொல்ல முடியும். சரியா? ஸோ இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1 7 2 14 மீதி 1 7 3 21 1 22. இது 2வது வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட் செகண்ட் இயருக்கு. இப்போ இதை ரெண்டையும் கூட்டி பாருங்கள், கரெக்டாக 4347 இன்ட்ரெஸ்ட் வரும். ஸோ என் கேள்வி என்ன, 30,000க்கு 7% நான் வட்டி கொடுத்தேன்னா எத்தனை வருஷத்தில் 4347 ரூபா கூட்டு வட்டியாக கொடுத்துருப்பேன், இன்ட்ரெஸ்ட்டாக தந்திருப்பேன்? இதுதானே கேள்வி. 4347ன்றது நான் 2 வருஷம் கொடுத்தா தான் எனக்கு வருது. ஸோ n = 2 years அப்படின்றது ஆன்சர். எனக்கு தெரிஞ்சு இந்த மெத்தட் ஈஸியாக இருக்கும். ஓகேவா? இல்லை சார் ட்ரெடிஷ்னல் மெத்தட் எனக்கு ஓகேனா நீங்கள் தாராளமாக போடுங்க. அதாவது நான் ஃபஸ்ட்டு சொன்ன இந்த மெத்தட். சரியா? இந்த மெத்தடில் ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா, இந்த 11,449 அப்படின்றது 107 ஸ்கொயர்னு எல்லாராலையும் சொல்ல முடியாது. 10,000 வேணால் 100 ஸ்கொயர்னு சொல்லலாம். கரெக்டாக? 11,449 107 ஸ்கொயர்னு எல்லாராலையும் சொல்ல முடியாது. ஸோ அந்த இடத்துல லேக் ஆகும், மாட்டிப்பீங்க. சரியா? ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் ஈஸியாக புரிகிற மெத்தடு மட்டும்தான் நான் டீச் பண்ணுறேன். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ மற்றபடி அது நீங்கள் பார்த்துங்க. நெக்ஸ்ட் ஒன் சேம் அதே மெத்தட். ஆனால் இந்த கொஷனில் ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்குது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, இன் வாட் டைம் வில் ₹1000 become 1331 at 10% per annum compounded annually அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கொஷனில் பாருங்கள், 1000 ரூபாய் வந்து என்னவா மாறுது, 1331 ரூபாவாக மாறுது. சரியா? இப்போ நான் பேங்க்கில் 1000 ரூபாய் போடுறேன், அது ஒரு குறிப்பிட்ட டைமில் பேங்க் எனக்கு 10% இன்ட்ரெஸ்ட் தரனால 1331 ரூபாவாக மாறுது. சரியா? அப்போ எவ்வளோ பேங்க் எனக்கு எக்ஸ்ட்ராவாக தந்திருக்குன்னா 331 ரூபா தந்திருக்கு. இது எனக்கு பேங்க்கு தந்த இன்ட்ரெஸ்ட் வட்டி. கரெக்டாக? ஸோ நான் போட்டது அசல் இப்போ 1000 ரூபாய், பேங்க் எனக்கு தந்ததுக்கு பேர் அமௌண்ட்டு. ஸோ ஞாபகம் வச்சுங்க, 2 வேல்யூ தந்தாங்கன்னா அந்த 2 வேல்யூ சின்ன வேல்யூ தான் அசல், பெரிய வேல்யூன்றது அமௌண்ட்டு. இது ரெண்டையும் கழிச்சா வர்றது தான் வட்டி. ஸோ இதை ரெண்டையும் கழிச்சா எனக்கு வர 331 ரூபா வட்டி. சரியா? நான் பேங்க்கில் 1000 ரூபாய் போடுறேன், அதுக்கு பேங்க் எனக்கு ஃபஸ்ட்டு வருஷம் 10% இன்ட்ரெஸ்ட் தருதுன்னா எவ்வளோ தந்திருக்கும்? 100 ரூபா தந்திருக்குமா? 100 இல்லை. ஸோ இது ஃபஸ்ட்டு வருஷம் பேங்க் எனக்கு தந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வட்டி. இது 2வது வருஷம் என்ன ஆகும், அசலும் வட்டியும் சேர்ந்து 1100 ரூபா ஆகும். இந்த 1100 ரூபாய்க்கு தான் 10% எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். அப்போ இங்கே 2 ஜீரோக்கு 2 ஜீரோ கேன்சல் ஆனால் 2வது வருஷம் எனக்கு 110 ரூபா வட்டி. கரெக்டா? ஸோ அப்போ இதுதான் செகண்ட் இயருக்கான காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். இப்போ தேர்ட் இயர் அப்படின்னும் போது இதை 2 ஆட் பண்ணிங்கன்னா எனக்கு என்ன வரும்னா 1210 வரும். இதுக்கு 10% நான் இன்ட்ரெஸ்ட் தரேன்னா 2 ஜீரோக்கு 2 ஜீரோ கேன்சல், 121 ரூபா வட்டி. ஸோ இது தேர்ட் இயருக்கான காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். சரியா? ஸோ இப்போ இதை 3ஐயும் ஆட் பண்ணிங்கன்னா தான் எனக்கு 331 ரூபா வரும். ஒரு 100 ரூபா, ஒரு 110 ரூபா, ஒரு 121 ரூபா ஆட் பண்ணிங்கன்னா தான் 331 ரூபா வரும். ஸோ இந்த 331 ரூபான்றது 3 வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட். ஸோ 1000 ரூபாய் 1331 ரூபாவாக மாற 3 வருஷம் ஆகும், 10% இன்ட்ரெஸ்ட் கொடுத்தா. சரியா? ஸோ 3 years அப்படின்றது ஆன்சர், ஆப்ஷன் ஏ.
ஓகேவா? இதை தெளிவாக புரிஞ்சுங்க. இதே மெத்தடில் தான் இந்த கொஷின் கொடுத்துருக்காங்க. சரியா? சேம் அதே மெத்தட். ஆனால் எக்ஸ்ட்ராவாக இதில் ஒரு விஷயம் என்னென்னா பாயிண்டில் இருக்குது. பரவாயில்ல, ட்ரை பண்ணுங்க, ஆன்சர் வரும். சரியா? 1600 1852.20 காசாக மாறுதுன்னா எவ்வளோ அதிகமாக இருக்குது? 252 ரூபா 20 காசு அதிகமாக இருக்குது. கரெக்டாக? இதுதான் பேங்க் எனக்கு தந்த இன்ட்ரெஸ்ட். இது எத்தனை வருஷத்தில் எனக்கு கிடைக்கும் அப்படின்றது ஆன்சராக கமெண்டில் சொல்லுங்கள். சரியா? அப்போ இந்த கொஷினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் சம்மு பார்ப்போம். நெக்ஸ்ட் வீடியோக்கு போயிட்டேன் அதுக்குள்ளே. சரி, பார்ப்போம். பாருங்கள். இன் ஹவு மெனி இயர்ஸ் 1728 will become 2197 at 8.1/3% annum rate of compound interest அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கொஷினில் என்ன பிரச்சனைனா, இந்த 8.1/3 இருக்குல்லங்க, அதை தான் இப்போ பண்ண போகிறோம். அது என்ன செய்கிறோன்னா, இங்கேயும் பாருங்கள், இதுக்கான வித்தியாசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 469 வரும்னு நினைக்கிறேன். 2197 1528 கழிச்சிங்கன்னா இது ஒரு 9 6 4 கரெக்ட் தான். 469 ரூபா வரும். இந்த 469 ரூபா தான் இன்ட்ரெஸ்ட். சரியா? ஸோ இப்போது 1728க்கு 8/1/3. இந்த 8/1/3ன்றது சைடில் பெருக்குனிங்கன்னா 8 24 24 + 1 25/3. கரெக்டா? ஸோ 25/3 வகுத்தல் 100. போன சம்மில் போட்ட அதே மெத்தட் தாங்க. இங்கே பாருங்கள், இங்கே 10% போது 10/100ன்னு எடுத்தேன். இங்கே 25/3% அப்படின்னும் போது 25/3/100ன்னு எடுத்துக்கிறேன். சரியா? இதை எப்படி எழுதலாம்? 1728 × 25/300ன்னு வருது. இதை எப்படி கேன்சல் பண்ணலான்னா, ஒரு 25 இது 12 முறை அடிக்கிறேன். ஒரு ஐஸ்கிரீம் 25 ரூபானா 4 ஐஸ்கிரீம் 100 ரூபா. அப்போ 8 ஐஸ்கிரீம் 200 ரூபா, 12 ஐஸ்கிரீம் 300 ரூபா. கரெக்டா? அதனால தான் ஒரு 25 12 25 300ன்னு அடிக்கிறேன். தெளிவாக புரியுதா? ஸோ நம்ம ரியல் லைஃப் வச்சு மேக்ஸ் போட கற்றுங்க, அப்போ ஈஸியாக இருக்கும். சரியா? இப்போ 12ஆம் வாய்ப்பால் அடித்தா ஒரு 12 17ல் ஒரு 12 இருக்கும், மீதி 5. 52ல் 4 12 48, மீதி 4. 48லேயும் 4 12 48. சரியா? ஸோ 144 ரூபா அப்படின்றது ஃபஸ்ட் இயருக்கான வட்டி. இதே விஷயத்த இப்போ இது கூட ஆட் பண்ணுறேன் அப்படின்னா 1728 ஒரு 144 ஆட் பண்ணிங்கன்னா 12 7 1872ன்னு வருதுப்பா. சரியா? இந்த 1872க்கு நான் என்ன செய்ய போகிறேன்? 25/300ன்னு எடுத்துக்கிறேன். இது புரியும்னு நினைக்கிறேன். சரியா? இதை தான் எடுத்திருக்கேன். ஸோ ஓர் 25 இது 12 முறையா? ஸோ ஓர் 12 18ல் ஒரு 12 இருக்கும், மீதி 6. 67ல் I12 60. சரியா? I12 60, மீதி 7. 72ல் 6 முறை 72. ஸோ 156 ரூபா அப்படின்றது 2வது வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? ஸோ மறுபடியும் இதை ரெண்டையும் ஆட் பண்ணுறேன். 1872 ஒரு 156 ஆட் பண்ணால் என்ன வருது? 2028ன்னு வருது. இந்த 2028க்கு 25/300ன்னு எடுத்துக்கிறேன். அதாவது இந்த லைன் இதை சுருக்கி தான் இப்படி எடுத்துருக்கேன். கரெக்டாக? ஸோ ஓர் 25 இதுவும் 12 முறை. இங்கே ஓர் 12 20ல் ஒரு 12 இருக்குமா? மீதி 8. 82ல் 6 12 72, மீதி 10. ஸோ 108ன்னு மாறும். 108ல் எத்தனை 12 இருக்குன்னா 9 12 இருக்குது. ஸோ 169ன்னு வரும்பா. சரியா? இப்போ இதை 3ஐயும் ஆட் பண்ணி பாரு. 144 156 169 இதை ஆட் பண்ணிங்கன்னா 19 10 16 469 கரெக்டாக வருது. நான் அதுதான் சொன்னேன், 469 ரூபா வட்டி எத்தனை வருஷத்தில் வரும்னு கேட்டேன். ஸோ
1 2 3 3 வருஷத்தில் வரும். ஆப்ஷன் பி ஆன்சர். சரியா? ஸோ இந்த மெத்தடில் தெளிவாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஆன்சர் வரும். இது எல்லாமே டிஎன்பிஎஸ்சியோட ப்ரீவியஸ் இயர் சம். இது டிஎன்யூஎஸ்ஆர்பிக்கு வரும் வராது அப்படின்றது கேள்வி இல்லைங்க. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா அதை தெளிவாக பார்த்துட்டு போங்க. 8th புக்கில் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்ற டாபிக் இருக்குது. சரியா? அதில் 5 கேள்வி வரும் சார். மேக்ஸே 5 கேள்வி தான் வரும், 4 கேள்வி தான் வரும். அது இல்லைங்க முக்கியம். வந்துச்சுன்னா என்ன செய்வீங்க? தெரிஞ்சா ஓகே, தெரியலனா கஷ்டம் இல்லை, அடுத்த வருஷம் பார்த்துக்கலான்னு விட்டுருவீங்களா? ஸோ அதனால் தெரிஞ்சுக்கிறது தப்பு இல்லை. சரியா? ஸோ தெளிவாக பார்த்துங்க. நெக்ஸ்ட் ஒன். In what time will 625 become 676 at 8% per annum interest compounded half yearly? இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். 625 ஆனது எத்தனை ஆண்டுகளில் 8% வட்டி விதத்தில் கூட்டு வட்டியில் 6 மாதங்களுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிட்டால் 676 மாறும். ஸோ 625 676 மார்ச்சுனா 51 ரூபாய் ஏறி இருக்கு. அக்கௌண்ட்டில் 625 ரூபா போடுறேன், அது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் 676 மாறுது. அப்போ எவ்வளோ அதிகமாயிருக்குன்னா 51 ரூபா அதிகமாயிருக்கு. இதில் அவங்களே தெளிவாக சொல்லிட்டாங்க, 6 மாதத்துக்கு ஒரு முறை வட்டி எனக்கு பேங்க் தருதுன்னு. 6 மாதத்துக்கு ஒரு முறை வட்டி போடுறாங்கன்னா வருஷத்துக்கு 2 முறை போடுறாங்கன்னு அர்த்தம். கரெக்டாக? ஸோ இங்கே ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம், எனக்கு ஆஃப் இயர்லி அப்படின்னு கொஷின் கொடுத்தா இன்ட்ரெஸ்ட்டை பாதியாக எடுத்துக்கணும். சரியா? அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வட்டி வீதத்தை பாதியாக எடுத்துக்கணும். அப்போ 625க்கு 8% சம் போடக்கூடாது, 4% தான் சம் போடணும். சரியா? ஸோ ஒரு நாள் 4 25 முறை 100, ஓர் 25 25 25 25 625. ஸோ 25 ரூபா அப்படின்றது ஃபஸ்ட்டு 6 மாதத்துக்கான இன்ட்ரெஸ்ட். சரியா? ஃபஸ்ட்டு 6 மாதத்துக்கான இன்ட்ரெஸ்ட். இப்போ என்ன விஷயம்னா இது 2 ஆட் ஆகுமா? அப்போ 650 ரூபாய்க்கு மறுபடியும் 4% என்னன்னு பார்க்குறேன். ஒரு நாள் 4 இது 25 முறை, ஓர் 25 25 இது அடிச்சிங்கன்னா 26 முறை. எப்படி சார் டைரெக்டாக சொல்கிறீங்க? யோசிச்சு பாருங்களேன். 25 25 625, அது கூட ஒரு 25 ஆட் பண்ணால் 650. அப்போ 25 25 625னா 25 26 650 தானே, ஒரு 25 தானே சேர்த்துருக்கேன். கரெக்டா? அப்போது இது 26, அப்போ இங்கே 26 முறை வருமா? இது இன்னொரு 6 மாதத்துக்கான வட்டி. சரியா? இப்போ கொஷினில் பாருங்கள், எனக்கு எவ்வளோ அதிகமாக இருக்குது? 51 ரூபா அதிகமாக இருக்குது. இதுதான் இன்ட்ரெஸ்ட்டு. இது எத்தனை வருஷத்தில் வருதுன்றது தான் கேள்வி. இந்த 51 ரூபான்றது எனக்கு இதை ஆட் பண்ணால் இங்கே வந்துருச்சு. ஆனால் எத்தனை வருஷம்னும் போது நிறைய பேர் இதில் பண்ணுற தப்பு என்ன தெரியுமா? மேலே ஒரு தடவை கீழே ஒரு தடவை 2 முறை போட்டிருக்கோம். அப்போது 2 வருஷம்னு எழுதிடுறாங்க. ஆனால் நான் தெளிவாக தானே சொன்னேன், இது 6 மாதத்துக்கான இன்ட்ரெஸ்ட்டு, இது அடுத்த 6 மாதத்துக்கான இன்ட்ரெஸ்ட்டு. அப்போது 6 மாதத்துலேயே எனக்கு 51 ரூபா வட்டி வந்துருச்சுன்னா அது ஒரு வருஷத்தில் தானேங்க வந்திருக்கு. அப்போ 1 இயர் தானே ஆன்சரு, 2 இயர்ஸ் இல்லை 1 இயர்ஸ். சரியா? ஸோ தெளிவாக தெரிஞ்சுக்கங்க. நெக்ஸ்ட் ஒன் பா, இது முக்கியமான சம். இந்த மாடல் இது இப்போ இருக்கிற புக்கில் இல்லை, பழைய புக்கில் கொடுத்துருக்காங்க. இது 5850 பா. இங்கிலீஷில் எழுதுறவங்க பார்த்துங்க. சரியா? இந்த மாடல் ரொம்ப முக்கியம். ஒரே மெத்தட் தான் இருக்குது. அந்த மெத்தடை தெளிவாக தெரிஞ்சிக்க ரீசன்ட் டைமில் டிஎன்பிஎஸ்சியில் நம்பரை மாற்றி மாற்றி கேட்ட மாடலும் இதுதான். ப்ரீவியஸ் இயர்னு எடுத்து பார்த்தா அதில் 2-3 சம்மில் இதே மாடல் தான் கேட்டிருக்காங்க, 2-3 எக்ஸாமில். ஸோ அதனால் இதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறது நல்லது. சரியா? ஸோ பாருங்கள், நான் என்ன செய்கிறேன்னா ஒரு குறிப்பிட்ட தொகையானது 2 ஆண்டு முடிவில் 5850 ஆகுது. அதான் இங்கிலீஷ்லேயும் கொடுத்துருக்காங்க. எ சம் ஆஃப் மணி இன்வெஸ்டட் அட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்ஸ் டு 5850 அட் எண்ட் ஆஃப் 2 இயர்ஸ். ஸோ 2 வருஷம். ஃபஸ்ட்டு அமௌண்ட்டுக்கான ஃபார்முலா A = P × 1 + R/100 பவர் n. ஸோ 2 வருஷத்தில் எனக்கு கிடைக்கிற அமௌண்ட்டு 5850. ஸோ அசல் தெரியாது, 1 + R/100 பவர் n 2 இயர்ஸ்.
இது 2 வருஷத்துக்கு. இது ஃபஸ்ட் ஈக்குவேஷனாக எடுத்துக்கிறேன். ரெண்டாவது ஈக்குவேஷனாக எதை எடுத்துக்கிறேன்னா 3 ஆண்டு முடிவில் 5908.50 காசு வந்து எனக்கு கிடைக்குது. சரியா? அப்போ 3 வருஷம் போது 5908 ரூபா 50 காசு கிடைக்குது. இதையும் நான் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுறேன்னா எனக்கு ரெண்டாவது ஈக்குவேஷன் கிடச்சிடும். சரியா? ஸோ இதை நான் என்ன செய்ய போகிறேன்னா ரெண்டாவது ஈக்குவேஷன் பை ஒன்றாவது ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். ஸோ ரெண்டாவது ஈக்குவேஷன் மேலேயும் ஒன்றாவது ஈக்குவேஷன் கீழேயும் எடுத்துக்கிட்டா இதில் எது எது கேன்சல் ஆகும்னு பார்க்குறேன். சரியா? கீழே பி இன்ட்டு 1 + r/100 ஸ்கொயரு. ஸோ பி கேன்சலா? இங்கே பாருமா, இந்த 1 + r/100 அப்படின்றது இங்கே 2 முறை இருக்குது, இங்கே 3 முறை இருக்குது. அடித்தா 1 முறை இருக்குமா? மீதி 1 முறை இருக்கும்ல. ஸோ மேலே 3 முறை கீழே 2 முறை இருக்குப்பா. அடித்தா 1 முறை மட்டும் மீறும்ல. கரெக்டா? அப்போ 5908.50/5850 ஈக்குவல் டு 1 முறை மட்டும் 1 + r/100 வரும். சரியா? இந்த +1 ஈக்குவல் டுக்கு இந்த சைடு வந்தால் -1 ஆகும். அப்போ 5908.50/5850 -1 ஈக்குவல் டு 6/100. சரியா? ஸோ இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 5908.50 -5850/5850 ஈக்குவல் டு 6/100. ஸோ இதை கழிச்சிங்கன்னா 58.50/5850 வரும். இந்த வகுத்தல் இருக்கிற 100 ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு போனால் பெருக்கல் ஆகும், ஈக்குவல் டு ஆர். ஸோ மேலே இந்த 5800 அதாவது 58.50 100ஆல் பெருக்குனீங்கன்னா 5850 ஆயிடும். கீழேயும் 5850 ஈக்குவல் டு 6 வருமா? இதை அடிச்சிங்கன்னா 1% அப்படின்றது ஆன்சர். சரியா? ஸோ ஆப்ஷன் சி அப்படின்றது இந்த கொஷினுக்கான ஆன்சர். ஒரே ஒரு விஷயம் தெளிவாக புரிஞ்சிங்க, இந்த நம்பரை நோட் பண்ணி வச்சிங்க. இதே கேட்டால் நம்மளுக்கு லாபம் தான், 1% ஆன்சர். அப்படி இல்லைனா இந்த மெத்தடை தெளிவாக தெரிஞ்சிங்க. இந்த மெத்தடில் தான் இது போட்டு ஆகணும், வேறு வழி இல்லை. இதுதான் புக்கில் கொடுத்துருக்கிற மெத்தடும் கூட. சரியா? இதில் நிறைய ஷார்ட்கட்டுன்னு சொல்லுவாங்க, அது அந்த சம்முக்கு வரும், எல்லா சம்முக்கும் வராது. சரியா? எல்லா சம்முக்கும் வராததை நான் சொல்லலை, அதனால் அது வேணாம். இருக்கிற மெத்தடை தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டா போதும். நான் என்ன கேட்குறேன்னா, ஷார்ட்கட்டுன்றது என்ன? ஈஸியாக போடணும், சீக்கிரமாக முடிக்கிறதுக்கு நம்ம போடுறோம், அதுதானே. மெத்தடில் தெளிவாக இருந்தால் யோசிக்கிறதுக்கு நீங்கள் யோசிக்கிறதுக்கான வேலையே இல்லையே, அடுத்தடுத்த ஸ்டெப் ஞாபகம் வந்துகிட்டே இருக்கும். கரெக்டாக? இதை இப்போ நானாக போடுறேன்னா இல்லை 4 ஸ்டெப்பு நான் சாப்பிட்ருவேங்க. அதை விட பெரிய என்னங்க ஷார்ட்கட் தேவை? அப்போ பிரச்சனை என்ன நம்மக்கிட்ட? அதுக்காக டைம் ஒதுக்கலை. அதுக்காக டைம் ஒதுக்கி அதை ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ஸ்பீடாக போகிறத விட பெரிய ஷார்ட்கட் எதுவுமே இல்லைங்க. சரியா? ஸோ ஒரு விஷயம் நம்மளால் இதை பண்ண முடியும் அப்படின்றது நீங்கள் அதுக்காக டைம் ஒதுக்குனா தாங்க வரும். ஸோ ப்ராக்டிஸ் நிறைய பண்ணுங்கள், கண்டிப்பாக அந்த 1 சம் 2 சம்ன்றது நமக்கு பெரிய பலனை தரும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் இதுவும் முக்கியமான மாடல். ஹரிபிரசாத் அப்படின்ற ஒரு கொஷினு, இதுவும் ப்ரீவியஸ் இயர் கொஷின் டிஎன்பிஎஸ்சிக்கு. டிஎன்யூஎஸ்ஆர்பியை பொறுத்த வரைக்கும் இந்த கொஷின் வராது. சரியா? கேட்டது இல்லை, இந்த அளவுக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டே கேட்டது இல்லை. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் தான் கொஷின் கேட்டிருக்காங்க. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் அமௌண்ட்டை பேஸ் பண்ணி, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை பேஸ் பண்ணி ஃபார்முலாஸ் கேட்டிருக்காங்க. சம்மா கேட்க வாய்ப்பு இல்லை, ஆனால் வாய்ப்பு இல்லைன்னு சொல்லதை விட இதுவரை கேட்டதில்லை. சரியா? ஏன்னா புக்கில் சம் இருக்குது, அதனால் பார்க்கறது நல்லது. ஏன்னா நம்ம சிலபஸ் என்னன்னு சொல்லிட்டு நமக்கு நல்லாவே தெரியும். 6 முதல் 10 வரை உள்ள எளிய கணக்குகள். கரெக்டாக? ஸோ எது வேணால் வரலாம், தெளிவாக பார்த்துங்க. ஸோ இந்த கொஷினில் என்ன சொல்கிறாங்க? ஹரிபிரசாத் borrowed some money on compound interest on returned in 2 years in equal installment. If the rate of interest is 5% per annum and the yearly installment is 882, find the principal அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஒன்றும் இல்லைம்மா, இந்த அமௌண்ட்டுக்கா? ஸோ 882 ரூபான்றது ஆண்டு தவணையாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி 2 வருஷம் கட்டுறாரு. 2 வருஷம்னா மாதம் மாதம் கட்டலைங்க, ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை கட்டுறாரு. சரியா? அப்போ 2 வருஷம்னா 2 முறை தான் கட்டுவார். கரெக்டாக?
2 முறை 882 ரூபா தவணை கட்டுறாரு, இஎம்ஐ கட்டுறாருன்னா 1764 ரூபா கட்டியிருப்பார். கரெக்டா? ஸோ இதில் விஷயம் என்னன்னா 2 வருஷத்துக்கு கட்டுறாருன்னு சொல்லிட்டாங்க, சமமான தவணை. அப்போ இந்த 882 தான் 2வது வருஷமும் கட்டியிருக்காரு, அதை வச்சுட்டா இதை ஆட் பண்ணியிருக்கோம். சரியா? ஆண்டுக்கு 5% இன்ட்ரெஸ்ட் கொடுத்தா 882 ரூபா தவணைக்கு அசல் என்ன, இதுதான் கேட்குறாங்க. சரியா? இப்போ இந்த கொஷின் என்ன செய்யலாம்னா, ஃபஸ்ட்டு நமக்கு அமௌண்ட்டுக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? அமௌண்ட் ஈக்குவல் டு பி இன்ட்டு 1 + r/100 பவர் n. கரெக்டா? இதில் நான் என்ன செய்ய போகிறேன்னா, எனக்கு அசல் தான் தேவை. அப்போ இந்த அசலை வச்சுக்கிட்டு மீதி இருக்கிறத கீழே கொண்டு வந்துடுவேன். ஏன்னா மல்டிப்ளேயில் இருக்கிறது ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு வந்தால் வகுத்தலில் வந்துடும். 1 + r/100 பவர் n. சரியா? ஸோ இந்த கொஷினை தெளிவாக புரிஞ்சுங்க. நான் ஒரு 1500 ரூபா கொடுத்து ஒரு அயன் பாக்ஸ் வாங்குறேன்னு வைங்களேன். 1500 ரூபா கொடுத்து ஒரு அயன் பாக்ஸ் வாங்கினா நான் செலவு பண்ண அந்த 1500 தான் என்னன்னு சொல்லுவீங்க? ப்ராஃபிட் லாஸில் காஸ்ட் ப்ரைஸ்ன்னு சொல்லுவோம். கரெக்டா? இங்கே அசல்னு சொல்லுவோம். நான் செலவு பண்ணது அங்கே காஸ்ட் ப்ரைஸ், வாங்கிய விலை இல்லைனா அடக்க விலை. இந்த இடத்துல அது என்னன்னு சொல்லுவோம்னா அசல். ஓகேவா? அசல். இப்போ அந்த அசல் 1500 ரூபா இருக்கிற ஒரு பொருளை நான் 2 இஎம்ஐயில் கட்டுறேன். 2 வருஷத்துக்கு 5% இன்ட்ரெஸ்ட் போடுறாங்கன்னா எவ்வளோ கட்டுறேன்? ஒவ்வொரு வருஷமும் 882 ரூபா கட்டுறேன். அப்போ 2 வருஷம் முடியும் போது 1764 ரூபா கட்டி அந்த கடனை முடிச்சிருப்பேன். ரைட்டா? அந்த கடனை முடிச்சிருப்பேன். இப்போ கேள்வி என்ன தெரியுமா? இந்த 1500 ரூபான்னு நான் ஒன்று சொன்னேன்லங்க, அதை தான் இங்கே நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க. நான் சொன்னது நான் குத்து மதிப்பாக உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்க சொன்னேன் எக்ஸாம்பிளுக்கு. சரியா? இங்கே அசல் தான் கேட்குறாங்க. எவ்வளோ காசு கொடுத்து அந்த அயன் பாக்ஸ் வாங்கியிருந்தா அதுக்கு 5% இன்ட்ரெஸ்ட்டு 2 வருஷம் போதும்போது நீங்கள் 1764 ரூபாய் அந்த தவணையில் கட்டியிருப்பீங்க. ஓகேவா? இதுதான் கேட்குறாங்க. இப்போ நான் என்ன செய்கிறேன்னா, இந்த ஏன்றது 882ங்க, 1 + r 5%, அப்போ 5/100 பவர் 1 ப்ளஸ் அதே 882க்கு 1 + 5/100 பவர் ஸ்கொயரு. ஸோ இது ஃபஸ்ட்டு வருஷம், இது 2வது வருஷம். 2 வருஷம்னு சொன்னனால பவர் ஸ்கொயர் வரைக்கும் எடுத்துக்கிறேன். இதே 3 வருஷம் சொல்லியிருந்தா பவர் கியூப் வரைக்கும் எடுத்திருப்பேன். ஓகேவா? இந்த லாஜிக் தெரியணும். அதே போல் 4×5 25 100, இங்கேயும் 4×5 25 100. ஸோ 882 ஓர் 20 20பா, 20 + 1 என்ன? 21/20ன்னு வரும். அதே போல் ப்ளஸ் 882 20 + 1 21/20ஓட ஹோல் ஸ்கொயர்னு வருமா? இங்கே பவர் 1 தான், அது பிரச்சனை இல்லை. இல்லை பாருங்களேன், 882 ஏற்கனவே ஒரு வகுத்தல் இப்படி போட்டிருக்கேன், அது கீழே வகுத்தலாக இந்த 20 இருக்குது. வகுத்தலுக்கு கீழே வகுத்தலில் எதனா அந்த வகுத்தலில் இருக்கிற கீழே இருக்கிற அந்த வேல்யூ மேலே பெருக்கல்ல வந்துடும். ஸோ அப்போது இது என்ன ஆகிடும்? 21 இங்கே தான் இருக்கும், ஆனால் இந்த 20 மேலே பெருக்கல்ல வந்துடும். ப்ளஸ் அதே போல் 882 21 ஸ்கொயர் பண்ணால் 441, 20 ஸ்கொயர் பண்ணால் 400. கரெக்டா? இங்கேயும் பாருங்க, அப்போ 21 ஸ்கொயர் பண்ணால் 441 இங்கே தான் இருக்கும். ஆனால் 20 ஸ்கொயரான 400 வகுத்தலுக்கு வகுத்தலாக இருக்கிறதுனால மேலே பெருக்கல்ல வந்துடும். சரியா? இப்போ இதை டைரெக்டாக 21 வாய்ப்பால் அடிக்கிறேன்னு வைங்களேன். ஓர் 21 21 88 போது 4 முறை 84. கரெக்டா? மீதி 4 42ல் எத்தனை 21 இருக்குன்னா 2 முறை இருக்குது. ஸோ இதை பெருக்குனீங்கன்னா 840ன்றது ஃபஸ்ட் இயருக்கான அசல். முதல் வருஷத்துக்கான அசல் என்ன? 840. 2வது வருஷத்துக்கான அசல் வேணும்னா நீங்கள் என்ன செய்வீங்க? 441 ஒரு முறை அடிக்கிறேன், இது 2 முறை அடிக்கிறேன். சரியா? டைரெக்டாகவே 441 ஒரு முறை பெருக்குனா 441, 2 முறை பெருக்குனா 882. ஸோ 2ஐயும் 400ஐயும் பெருக்குனா 800ன்னு வருமா? கரெக்டா?
இது 2வது வருஷத்துக்கான அசல். இப்போ இதை ஆட் பண்ணிங்கன்னா 1640 வரும். இதுதான் அந்த பொருளோட ரேட் மொத்தமான அசலாக இருந்திருக்கும். ஸோ இதுதான் பிரின்சிபல். ஸோ ஆப்ஷன் பி ஆன்சர். ஓகேவா? ஸோ இந்த மெத்தட் தெளிவாக தெரிஞ்சுங்க. இஎம்ஐ சம் ரொம்ப முக்கியம் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டில். ஸோ நெக்ஸ்ட் ஒன், இந்த மெத்தட் ஈஸியாக இருக்கும்பா. அட் த ரேட் ஆஃப் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எ சம் ஆஃப் மணி ட்ரிபிள்ஸ் in 2 years, then in how many years it will become 27 times அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கூட்டு வட்டி பெறும் ஒரு தொகை 2 ஆண்டுகளில் 3 மடங்கு ஆகிறது. ஸோ இந்த மாதிரி கொஷின் கொடுத்தா நான் இயர்ஸுன்னு ஒன்று எடுத்துக்கிறேன், டைம்ஸுன்னு ஒன்று எடுத்துக்கிறேன். அதாவது இது ஆண்டு, இன்னொன்று மடங்கு. கதை என்ன சொல்கிறாங்க? 2 ஆண்டுகளில் 3 மடங்கு ஆகிறது. ஸோ 2 வருஷத்தில் 3 மடங்கு ஆகுது. இங்கிலீஷ்லேயும் அதானே கொடுக்குறாங்க, ட்ரிபிள்ஸ் இன் 2 years. ட்ரிபிள்ஸுன்றனால 3ங்க, 2 இயர்ஸில். ஸோ இதை நானாக எழுதிக்கிறேன், ஒரு 4 முறை இல்லை 5 முறை நம்ம இஷ்டம். இப்படி எழுதிக்கிறேன்னு வைங்களேன். இப்படி எழுதிக்கிட்டு கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க, அது எத்தனை ஆண்டுகளில் 27 மடங்கு ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. எத்தனை ஆண்டுகளில் 27 மடங்காகும். ஸோ அப்போது என்ன செய்யலாம், இந்த மடங்குகள் இருக்குல்லங்க, இந்த மடங்குகளை எப்போவுமே பெருக்கணுங்க. ஸோ 3 9 9 3 27. நமக்கு கொஷினில் 27 மடங்கு தானே கேட்குறாங்க. இது எத்தனை வருஷத்தில் வருதுன்னு கேட்குறாங்க. அப்போ இது வரைக்கும் போட்டால் போதும், இது தேவையில்லை. சரியா? ஸோ புரியுதா பாருங்க. 3 9 9 3 27, 27 மடங்கு வந்துருச்சு. இந்த 27 மடங்கு எத்தனை வருஷத்தில் வருதுன்னு கேட்குறாங்க. ஸோ மடங்குகளை பெருக்கணும், ஆண்டுகளை ப்ளஸ் பண்ணணும். சரியா? ஆண்டுகளை ப்ளஸ் பண்ணணும். அப்போ இது எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ணிங்கன்னா 6 வருஷம் அப்படின்றது ஆன்சரா? சரியா? 6 இயர்ஸ். இதை 3ஐயும் ஆட் பண்ணால், ஸோ ஆப்ஷன் பி 6 இயர்ஸ் அப்படின்றது இந்த கொஷினுக்கான ஆன்சராக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டில் ஒரு சில சம்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ இன்றைக்கி பார்த்ததில் அந்த 18 19 20 இந்த மாடல் எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸு. ஸோ தயவு செய்து அந்த மாடல் எல்லாத்தையும் தெளிவாக பார்த்துங்க. சரியா? அதே போல் முன்ன கேட்டதில் அந்த 1852.20 சொன்னல, அது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷினுங்க. அதையும் தயவு செய்து பாருங்கள். அதுக்கான ஆன்சரும் நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க. என்னோட வேல்யூ 2 இயர்ஸா 3 இயர்ஸா 4 இயர்ஸான்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். சரியா? இன்னும் ஒரே ஒரு வீடியோவில் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் முடிச்சிடலாம். கொஞ்சம் ஒரு சில பர்சனல் ஒர்க்கால் ஒரு சம்பவம் ஆயிடுச்சு. ஸோ ஒரு சில பர்சனல் ஒர்க்கால் வீடியோ போட முடியல. ஓகேவா? அதுலேருந்து கொஞ்சம் ரிலீவ் ஆகி வெளியே வந்திருக்கேன். இதுக்கப்புறம் 1 by 1 சைக்காலஜி வீடியோ, மேக்ஸ் வீடியோ பார்க்கலாம். சரியா? இந்த டாபிக் முடிச்சிடுவோம். இந்த டாபிக் முடிச்சுட்டு ஒரு சைக்காலஜி வீடியோ, 2 சைக்காலஜி வீடியோவே பார்ப்போம். அதுக்கப்புறம் நடுவில் அப்பப்போ மேக்ஸ் பார்க்கலாம். சரியா? ஏன்னா சைக்காலஜி நமக்கு அதிகமாக தேவையில்லை. இப்போ டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் சைக்காலஜி பக்கமே நம்ம போயிருக்க மாட்டோம். அதாவது ரீசனிங் பக்கமே மோஸ்ட்லி டைஸை வச்சு, இந்த இது ஏபிசிடியை வச்சு, நம்பர் சீரீஸை வச்சு நம்ம அந்த ரீசனிங் பார்ட் இதுக்கு முன்னே பார்த்துருப்போம். கரெக்டாக? இப்போ 10 மார்க்குன்றனால கொஞ்சம் அதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்க வேண்டியது இருக்குது டிஎன்பிசி. சரியா? அதனால் நம்ம என்ன செய்யலாம், டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் ரீசனிங் நமக்கு இப்போ முக்கியம், வேறு வழியே இல்லை, நம்ம அதை பார்த்தாகணும். அதனால் 2 ரீசனிங் போட்டாவது நம்ம அப்பப்போ மேக்ஸை பார்ப்போம். அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் எஸ்ஐ படிக்கிறீங்க, பிசி படிக்கிறீங்கன்னா உங்களுக்கு கேட்குறதே அப்படி தானேங்க. இப்போ எஸ்ஐக்கு 40 கொஷினில் 32 கேள்வி கண்டிப்பாக, 32 33 கண்டிப்பாக என்ன வந்துட போகுது, சைக்காலஜி வந்துட போகுது. அதில் 10 கேள்வி பை சார்ட்டு பார் சார்ட்டுன்னு சொல்லிட்டு தகவல் செயலாக்கம் வந்தால் கூட நமக்கு 32 கேள்வி எதில் வந்துடும், சைக்காலஜியில் வந்துடும். 7-8 கேள்வி தான் மேக்ஸில் வரப்போகுது. அதனால் அந்த 7-8 கேள்வியை சும்மாவும் விட்டுறக்கூடாது, அதே சமயம் ப்ராக்டிஸ் பண்ணாமே இருந்துடக்கூடாது. சரியா? ஸோ எல்லாமே நமக்கு முக்கியங்க. ஒரே ஒரு விஷயம், உசேன் போல்ட்டுக்கு தான் தெரியும் ஒரு செகண்டுக்கான அருமை என்னன்னு. ஒரு செகண்டுக்கான அருமை
அவருக்கு மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு தெரியும். ஏன்னா அந்த ஒரு செகண்டால் அவருக்கு வேர்ல்டு ரெக்கார்ட் மிஸ் ஆகும். கரெக்டாக? மெட்ரோவில் போகிறவங்களுக்கு தான் தெரியும் அந்த 2 நிமிஷத்துக்கான அருமை என்னன்னு. 2 நிமிஷத்துக்கான இதிலிருந்து நம்ம என்ன செய்யலாம், அந்த மெட்ரோ ட்ரெயினையே விட்டுருப்போம். கரெக்டாக? 2 நிமிஷம் லேட்டாக வந்தனால. ஸோ அதனால் காலம் பொன் போன்றது, டைம் இஸ் கோல்டு, அதை விட்டுறாதீங்க. கடைசி நேரத்தில் டைம் பத்தலை சார் அப்படின்னு சொல்கிறனால எந்த பிரயோஜனமும் இல்லை. ஸோ ஒரே ஒரு மைண்ட் செட் தான், இறங்கி ஆன ஃபஸ்ட் பால்லேருந்தே 6 அடிக்க பாருங்கள். அப்படி இருந்தால் தான் கடைசி நேரத்தில் உங்களுக்கு டார்கெட் ஈஸியாக இருக்கும். லாஸ்ட்டாக 10 ஓவர் பார்த்துக்கலாம், 5 ஓவர் பார்த்துக்கலான்ற கதை வேணாம். கடைசி காலத்தில் எத்தனையோ விதி மாறி இருக்கு. சரியா? ஸோ கடைசியாக பார்த்துக்கலான்ற கதையே வேணாம், ஃபஸ்ட்லேருந்தே அதிக பாருங்கள். சரியா? ஸோ நெக்ஸ்ட்டு இந்த வீடியோ, அதாவது இன்னொரு வீடியோவில் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபுல்லாக முடிஞ்சிடும். இன்னொரு கிளாஸில் சந்திக்கலாம். நன்றிகள் பல.